ஸோ ஹாய் டிடிசி ஸ்குவாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் தான் அனகோண்டா. மீட் மை அனகோண்டா. ஓகேங்க, இந்த கேம் வந்து மேலே உண்மையிலே செம்ம பயங்கரமா இருக்கு. இதுல இருக்கிற பாம்பு வேற எத்த தண்டிக்கு இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்க, ரொம்ப பேசணும்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். இருக்கிற பாம்பு நம்மளை வச்சு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஓகேங்க, டக்குன்னு போயிட்டு இந்த பாம்பு கிட்ட எப்படியே தப்பிச்சிடணும். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. சும்மா டக்கு நம்ம முடிச்சிடணும். ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ஓகேங்க, இந்த ரூமில் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பக்கத்து ரூம் நம்ம ஒரு செகண்ட் டிலே பண்ணாலும் பாம்பு மாட்டிக்குவோம். ஓகே, இப்போ வந்து சேஃபாக தான் இருக்கும். இன்னும் அதில் ஹார்ட் மோடு குப்பைக்கு பேக்லாம் இருக்குது. அதுக்கு அதெல்லாம் தப்பிச்சாகணும். ஓகே, பக்கத்து ரூம்ல. ஓகே, இந்த இடத்துல 2 சீட் இருக்கு. ஐயோ, ஹார்ட் மோடு. ஓகே, இப்போ சேஃப் ஆயிட்டோம். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோன்னு நினைக்கிறேன். எதிர்த்து பாம்பு இங்கிட்ட தான் எங்கிட்ட இருக்கும். கண்டிப்பா பாம்பு இங்கிட்ட தான் எங்கிட்ட இருக்கும். பாம்பு நான் தான் சொன்னேன்ல ஓடுறா. ஜஸ்ட் மிஸ். அதுக்கிட்ட அதாவது செம்ம க்ளோஸ்ல அதுக்கிட்ட தப்பிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கிட்ட இருந்தா கூட மாட்டிருப்போம். ஓகே, நம்ம வெளியில போய் எக்ஸிட் கீ கிடைச்சிருச்சு. இதுல அப்பப்போ பக்கு இருக்கும். ஸோ பக்ல இருந்து தப்பிக்கணும். அது நம்மளை பார்த்துருச்சு. இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம ஓடி ஆகணும். ஓகே, கொஞ்சம் உசாராக தான் உடனே. இந்த இடத்துல பாம்பு வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப டார்க்கா இருக்கு. ஆத்தாடி, பாம்போட வாழை எவ்வளவு பெருசுக்கு இருக்கே. அப்ப பாம்போட பள்ளி எவ்வளவு பெருசுக்கு இருக்கும். ஓகே, பாம்போட வாழை எங்கிட்ட இருக்குன்னா அவட தலை. நான் நினைச்சேன் தலை எங்கிட்ட தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஸோ நினைச்ச மாதிரியே இருக்கு. இப்போ ஓடணும். பட் வந்து எனர்ஜி இல்லடா. ஓடுறா. ஸோ ஓகே. இந்த இடத்துல ஓகே, இங்க எதுவும் இல்லை. ஸோ பக்கத்தில் வேற எங்கேயாவது போகலாம். பக்குனே அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ 5 கண்டுபிடிச்சிட்டேன் எப்படியும். இன்னும் கொஞ்சம் தான். ஓகே, இங்கே எதுவும் இல்லை. என்ன ப்ரோ, டாய்லெட்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இவங்க அந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பானுங்க இந்த கேம் கிரியேட்டரு. ஓகே, இருட்டுக்குள்ள எனக்கு ஒன்றும் தெரியல. பாம்பு இருந்தால் கூட சொல்லி முடிஞ்சிடும். ஓகே, இங்கிட்ட ஏதோ ரூம் இருக்குங்க. என்னடா, எனக்கு ஏதோ மேஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஆத்தாடி எத்த தட்டி சிக்குச்சுன்னா அவ்வளவுதான். இந்த பாரு பாம்பு, நான் ஒன்னும் அவ்வளவு குசியெல்லாம் இருக்க மாட்டேன். போச்சுடா, ஹார்ட் மோடு. தப்பிக்கணும். பாம்பு வெளில இருக்கா? ஓடிடுறா மாப்பிள்ள. ஓடிடு. பாம்பு இருக்கா? பாம்புங்கிறதா இருக்கு. என்னடா டே, சுத்தி முத்தி பாம்பு கிட்டே போய் மாட்டிக்கிட்டு இருக்கேனே. எங்கிட்டு போனாலும் பாம்பு வருது. நம்ம போறது எதுவும் சிசிடிவி கேமரால எதுவும் பாக்குதா? ஓகே, இப்போ வரைக்கும் மாட்டல. இதுல வந்து லெவல் அடுத்தடுத்து டே 1 டே 2லாம் கிடையாது. ஒரு தடவை அவுட் ஆனாலும் அவுட் தான். அதனாலே இதுகிட்ட பார்த்து பக்குவமா தான் விளையாடணும். பாம்பு அங்கிட்டாக்குல இருக்கு. அதனால நம்ம இப்படிக்கா ஓடிடலாம். பாம்பு அதோட வாழுதான் அங்கிட்டு இருக்கு. தலை இங்கிட்டு இருக்குடா. டேமிட். என்ன இப்படி கூட விட்டாங்களே. இந்த இடத்துல ஒண்ணு இல்லை. ஓகே, மெல்ல ஓடி போய் தப்பிக்கணும். இப்போ வரைக்கும் பாம்பு கிட்ட மாட்டல. இன்னும் ஒரு தடவை கூட பாம்போட வாய்க்குள்ள போகணும்னு எனக்கு ஆசையும் இல்லை. இந்த இடத்துல பேட் லக்கு தான் வைக்க போறான்னு நினைக்கிறேன். போச்சுடா, நம்மளை பார்த்துருச்சு. இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த பெல்ல அடிச்சிருச்சுன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஓடிடணும். ஏன்னா அது அந்த இடத்துக்கு வந்துடும். ஓடிடு. நினைச்சேன்டா. என்னடா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், திருப்பி நான் அதுக்கிட்ட ஜஸ்ட் மிஸ்ல இருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கேன். இத்தனை தடவை தோத்துக்கிட்டு இருக்கேனே. விட மாட்டேன். ஸோ இனி நம்ம ஜெயிச்சே ஆகிறோம். 10 பேப்பர் எப்படியா எடுத்தே ஆகிறோம். ஹார்ட் மோடு. ஸோ இப்போ சேஃப் மோடு வந்துடணும். பெரிய ஹார்ட் மோடு வந்துருச்சு. நொட்டிட்டு பேசுறாடி. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். இப்போ 2 ஹார்ட் மோட்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ சேஃப். ஓகே, சேஃபா இருக்கணும். அப்பா. ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா நிம்மதியா இருக்கான். ஆனால் இப்போ இந்த பாம்பு இன்னும் எங்கே இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. பாம்பு கிட்ட போயிட்டா நம்ம மாட்டோம். அந்த பாம்பு கிட்ட ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தோம்னா நம்ம தப்பிக்க முடியுங்க. பாம்புக்கு ரொம்ப கிட்ட போயிடக்கூடாது. இங்கே எந்த பயனும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. பாம்பு வந்தால் நம்ம பயந்துட மட்டும் கூடாது. கொஞ்சம் கேப் விட்டே போகணும். இவ்வளோ இருட்டா இருந்தால் எப்படா பாம்பு வரதை கண்டுபிடிப்பேன்? அந்த இடத்துல ஒரு லாஜிக் இருக்கா இல்லையா? இவ்வளோ இருட்டா இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களே சொல்லுங்க. ஓகே, இங்கே எதுவும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. ஓகே, பாம்பு இப்போ பக்கத்தில் எங்கேயாவது இருக்கலாம். பாம்பு அங்கே இருக்குங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம அங்கிட்டு போகிறது வேலைக்கு ஆகுமா? பாம்பை நான் இங்கிட்ட பார்த்தேன்.
அது இங்கிட்டு இருந்து போயிருச்சு. ஓகே, இப்போ இந்த கேப்ல நம்ம இங்கிட்டு போயிடலாம். இங்கே தான் ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம இங்கிட்டு போயிடலாம். ஸோ பாம்பு எந்த ரூட்ல போதோ அதுக்கு ஆப்போசிட் ரூட்ல போயிட்டு இருக்கேன். ஓகே, டவுட் மார்க்கா, இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு சத்தியமா தெரியாது. பாம்பு இங்கிட்டு தான் இருக்கும். உஷாரா தான் போகணும். வாடி 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 வாடி, உன் கையில சிக்கனாதே, உன் கையில சிக்கனாதே. வா 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 வாடி 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 வாடி. எத்தாண்டி பல்லு எப்போ ஓடுறா 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 ஓடுறா. ஓகே, சுத்திக்கிட்டு போக வேண்டியதான், வேற வழி இல்லை. நீங்க எந்த இடத்துல போய் ஒளியாதீங்க. ஒளியறதுக்கு ஹைடிங் ஸ்பாட் இருந்தாலும் நீங்க ஒளியாதீங்க. ஒளிறது வேஸ்ட் தான். நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஓடிக்கிட்டே நீங்க போய் பேப்பரை தேடுற வேலையை பார்த்தா மட்டும் தான் உங்களால் தப்பிக்க முடியும். நீங்க ஒரு இடத்துல நின்னீங்கன்னா நிற்க வேண்டியதான். ஸோ பெல்லு, ஸோ அன்லிமிட்டடாக ரன் பண்ணலாம். இந்த கேப்ல இப்போ வெளியில போகும்போது இது நம்மளை பிடிச்சிடக்கூடாது. இதுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஓகே, அங்கே ஒரு பேப்பர் இருக்கு. இங்கே அந்த பாம்பு இல்லை. ஓகே, வெளியில போறதுக்கான கீயும் கிடச்சிருச்சு. மொத்தம் 8 பேப்பர் கண்டுபிடிச்சாச்சு. 9 பேப்பரை கண்டுபிடிச்சாச்சு. அது நம்மளை பார்க்க போகுது. ஸோ இப்போ மாட்டினோம்னா அதோட பெரிய இது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம மாட்டிடவே கூடாது. ஸோ கொஞ்சம் உஷாராகவே ஓடலாம். அது கையில் மாட்டினோம்னா அவ்வளோதான். இதை யாராவது காப்பாத்துங்க. பாம்பு பாம்பு எங்க இருக்க நீ? இங்கிட்ட எதுவும் இல்லை. அது நம்மளை பார்த்துருச்சுங்கிற அந்த இதுதான் அந்த பேப்பருக்கு அர்த்தம். ஆனா அது எங்க இருக்கு? இன்னொரு பேப்பர். இன்னும் ஒரே ஒரு பேப்பரு. இன்னும் ஒரே ஒரு பேப்பர். இப்போ மட்டும் நம்ம தோத்துறக்கூடாதுங்க. விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. கன்ஃபார்மாக நம்மளால முடியும். நிச்சயமா நம்மளால முடியும். நம்ம இன்னும் ஏதோ ஒரு ரூமை மட்டும் தேடாம விட்டுருக்கோம். அந்த ஒரு ரூம், அந்த ஒரு ரூம் எது? அந்த ஒரு ரூம் எது? அந்த ஒரு ரூம் எதுரா? இந்த ரூமை நான் தேடுற மாதிரி ஐடியா இருக்கா? இந்த ரூமை நான் தேடினேனா? தேடிட்டேன். வா 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 வா. ஸோ கைஸ், ஒரு வழியா 10 பேப்பரையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து வெளியில ஓடுறது மட்டும் தான் நமக்கு வேலை. ஆனால் இப்போ வெளியில ஓடும்போது அந்த பாம்பு கையில் நம்ம சிக்கிடக்கூடாது. அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. ஓகே, நம்பிக்கையை விட்டுற வேணாம். ஸோ லாஸ்ட் ட்ரை. ஸோ இங்கே இருக்கு ஓடிடலாம் 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 ஓடிடலாம். நம்மளால முடியுங்க. ஓகே, ஐ ஆம் த வின் வின் வின். ஜெயிச்சுட்டேன் 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 ஜெயிச்சுட்டேன். கம் ஆன், ஜெயிச்சுட்டேன். லெட்ஸ் டு இட். ஓகே மக்க. ஓ மை காட், என் வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் நான் ஹாரரா ஒரு கேமை ஃபீல் பண்ணி நான் விளையாண்டதே இல்லை. லாஸ்ட் எண்டு வரைக்கும் பக்குன்னு தான் இருந்துச்சு. இந்த கேமை முடிக்க முடியாம போயிருமான்னு உண்மையில ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தடவை அந்த பாம்புக்கு வாய்க்குள்ள போயிட்டு ஒரு இல்லை கேமை முடிச்சிட்டோம். பரவாயில்ல, செம்ம ஹாரராகவும் நல்ல ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் கிடைச்சிச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சும்மா அதே அந்த ஒரு திக்குன்னு இருக்கும். ஒவ்வொரு நொடியும் அந்த ஃபீலிங் வேற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஹாரரோட சேர்த்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேம் வேணும்னா, சின்ன டக்குன்னு கேமை முடிக்கிற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு கேம் வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்குங்க. ஓகேங்க, அடுத்த வேணா ஒரு சூப்பரான ஜாம்பி கேம் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் லைவ்ல வரலாமா இல்லை வீடியோவா போடலாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, டாடா பை பை, see you. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.